உயிருக்கு போராடிய கர்ப்பிணி காப்பாற்றிய அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கண்ணீர் மல்க உறவினர்கள் நன்றி தெரிவித்த நிகழ்வு. ராமநாதபுரம் மாவட்டம் பாண்டியூர் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் மனைவி சாரதி. இந்த தம்பதியருக்கு ஏற்கனவே 2 குழந்தைகள் உள்ள நிலையில் 3வது பிரசவத்திற்காக கடந்த 30ஆம் தேதியன்று ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுகப்பிரசவம் மூலம் ஆண் குழந்தை பிறந்த நிலையில் பிரசவத்திற்கு பின்னர் இயல்பாக சுருங்க வேண்டிய கர்ப்பப்பை சுருங்காததன் காரணமாக அதிக அளவில் இரத்தப்போக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த கர்ப்பிணி தாயை மருத்துவர் தினேஷ் முகில் மற்றும் நந்தினி மற்றும் செவிலியர்கள் கடும் போராட்டத்திற்கு பின்னர் தற்போது தாயும் சேயும் நலமாக உள்ளனர். மிகவும் ஆபத்தான நிலையில் போராடிய தாயும் சேயும் துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றிய அரசு மருத்துவமனைகள் மற்றும் செவிலியர்களுக்கு அந்த பெண்ணீர் உறவினர்கள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். எங்கே வந்தேன் பிரசவத்துக்காக கூப்பிட்டு வந்துருந்தீங்க வந்து குழந்தை நல்லாவே டெலிவரி ஆகிடுச்சு. டெலிவரி கொஞ்ச நேரம் என்னன்னா ப்ளட்டு அதிகமாக ஓட ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. மறுபடியும் காப்பாற்ற முடியாதுனாங்க. மறுபடியும் ரிட்டனு வெளிலேருந்து டாக்டர் வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு முகிலன் சார் நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்து இப்போ வரைக்கும் இந்த தாய்மொழி நல்லா சிறப்பாக நல்லா இருக்காங்க. அந்த டாக்டருக்குலாம் நான் தான் நன்றி நல்லா தெரியும். எந்த அளவுக்கு ரத்தப்போக்கு வச்சு உங்களோட மனநிலை அப்போல்லாம் எப்படி இருந்துச்சு? இப்போ மனநிலை வந்து கொஞ்சம் ரொம்ப விஷயம் யாருமே பிழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் மதுரைக்கு வெளில எழுதி கொடுத்தாங்க. மறுபடியும் அப்புறம் வந்து வெளில டாக்டர் வந்து நல்லா அதை பார்த்து நல்லா ஒரு நல்லா செட் பண்ணி 2 கரைச்சல். உங்கள் மனைவி பேர் என்ன? சாரதி. உங்கள் பேர்? செல்வராஜ். இந்த ஊர் தங்கை மூணாவது. டாக்டர் எந்தெந்த டாக்டர் பண்ணாங்க? நல்லா பண்ணாங்க டாக்டர்? எந்த டாக்டர் நல்லா பண்ணாங்க? நந்தினி மேடம்.